அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள்? நீங்கள் மகர ராசி அவிட்டமா? அல்லது கும்ப ராசி அவிட்டமா? ஏனெனில் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் மகர ராசியிலும் கடைசி 2 பாதங்கள் கும்ப ராசியிலும் அமைந்துள்ளன. அதனால் இருவருக்கும் ஏற்ற தொழில்கள் ஒரே மாதிரி இருக்காது என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இன்றைய வீடியோவில் மகர ராசி அவிட்டத்திற்கு ஏற்ற தொழில்கள், கும்ப ராசி அவிட்டத்திற்கு ஏற்ற தொழில்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன் பெரிய நிர்வாகி, தொழிலதிபர் அல்லது பாதுகாப்புத்துறை அதிகாரியாக உயர முடியும் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் தொடரில் இன்று நாம் பார்க்கப் போவது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழில் வாழ்க்கை. இது நமது முந்தைய வீடியோவின் தொடர்ச்சி. அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் மகர ராசியில் வருகின்றன. இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைத்தியத்துறை, சுரங்கத் தொழில், புவியியல், பொறியியல், தொழிலாளர் துறை, புனர்வாழ்வு மையங்கள், சிறை நிர்வாகம், தயாரிப்புத்துறை, இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தயாரிப்பு, வாகன உதிரிப்பாகங்கள், சிமெண்ட், கனிமங்கள், கண்ணாடி தொழில், சணல் தொழில் போன்ற துறைகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இந்த துறைகளில் பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் கடின உழைப்பின் மூலம் நல்ல உயரத்தை அடைய முடியும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தின் கடைசி 2 பாதங்கள் கும்ப ராசியில் வருகின்றன. இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு, மின்சாரத்துறை, அணு அறிவியல், ஆராய்ச்சி, விரைதூதர் சேவை, அச்சுத்துறை, விசாரணைத்துறை, விவசாயம், பட்டு தொழில், சணல் தொழில், சுரங்கத் தொழில், இரும்புத் தொழில், தோல் தொழில், காவல்துறை, பாதுகாப்புத்துறை, மீட்புப் பணிகள் போன்ற துறைகளில் சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடும். இந்த துறைகளில் புதுமையான சிந்தனை மற்றும் செயல்திறன் இவர்களுக்கு பலமாக இருக்கும். மொத்தத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் திறமையை சரியான துறையில் பயன்படுத்தினால் பெரிய தொழிலதிபராகவும், சிறந்த நிர்வாகியாகவும், அரசியல் தலைவராகவும், பாதுகாப்புத்துறை அதிகாரியாகவும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் மகர ராசி அவிட்டமா அல்லது கும்ப ராசி அவிட்டமா? மேலும் தற்போது என்ன தொழில் செய்கிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் உண்மையான நண்பர்கள், எந்த நட்சத்திரங்களுடன் நல்ல நட்பு அமையும், எந்த நட்சத்திரங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஜோதிட அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கு கூறப்பட்டுள்ள ஜோதிட குறிப்புகள் அனைத்தும் பொதுவானவை மட்டுமே. தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். நன்றி.